அந்த விதத்திலே இந்த சிந்தனையை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். விழிப்புணர்வு வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. என் உயிர் சொந்தங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சி. இதற்கான ஏற்பாடு செய்து கொடுத்த இறை சாதனை மார்க்கத்திற்கும் இறை மதன் ஐயாவிற்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்க விரும்புகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா குறிக்கோளை நோக்கிய பயணம். எதா இருந்தாலும் சரி, ஆன்மீகமா இருந்தாலும் சரி, வாழ்வியலா இருந்தாலும் குறிக்கோள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இரண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ கடைபிடிக்க வேண்டிய முறைகள் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஒன்றும் புதுசா ஒன்றும் வித்தியாசமான முறைகள் கிடையாது. ஒரு மனிதனாக இருக்கவன் வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும், ஆன்மீகத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை. இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே கண்டிப்பா தெளிவான குறிக்கோள் இருக்கணும். குறிக்கோள் இல்லைன்னா நம்ம போறது எங்க போறோம்னே தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எதை நோக்கி போறோம், என்ன செய்யறோம்னே தெரியவே தெரியாது. கடைசியா கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா எக்ஸாம் வரும்போதுதான் நிறைய பிள்ளைகளுக்கு ஐயோ எதை படிக்கிறதுன்னு நினைப்பாங்க. அது வரைக்கும் இருந்த நாட்கள் பூராமே போய்க்கிடுவாங்க. அது மாதிரி தான் இப்ப நிறைய பேரு நிறைய காலத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாம விட்டது மட்டுமல்ல, நான் முதல் அனைவருமே அதை செஞ்சிருப்பான். இன்னைக்கு நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு பிறகு எதெல்லாம் செய்யலையோ அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் செஞ்சிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கலாமோ, இன்னும் மக்களுக்கு வழிகாட்டி இருக்கலாமோ, நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கலாமோ, இது போன்ற உணர்வுகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த உணர்வுகள் இதை பார்க்கக்கூடியவர்கள் யாருக்குமே வரக்கூடாது. இரண்டுக்குமே தெளிவான இலக்கை நிர்ணயம் செய்ய வேண்டும். இலக்கில்லாத வாழ்க்கைங்கிறது துடுப்பில்லாத வாழ்க்கை, கலங்கரை இலக்கமில்லாத இதுல கப்பல் போற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு. அந்த குறிக்கோள் இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் இல்லாமல் குதிரைக்கு இந்த கண்ணாடி மாட்டியிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அது மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு குறிக்கோள் மிக மிக முக்கியமானது. அது ஆன்மீக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, தனி மனித வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இரண்டிற்குமே மிக மிக முக்கியமானது குறிக்கோள். இன்றைக்கு அந்த குறிக்கோளை முடிவு செய்யுங்கள். என்ன குறிக்கோள்? என்னுடைய வாழ்க்கையில் எதை நோக்கிய பயணம்? ஆன்மீகத்துல எதை நோக்கி போக போறேன்? எதை நோக்கி போயிட்டு இருக்கேன்? அதுல என்னுடைய தகுதியை எப்படி குடிக்கிறது? இல்ல பொருளாதாரத்துல என்னமா போயிட்டு இருக்கேன், அதுல எப்படி குடிக்கிறது? ஆனா இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தீர்வுகளே தான் வந்துட்டு இருக்கு. இப்ப நான் இதை பேசுறதுக்காக யோசிச்ச போது பாத்தீங்கன்னா இரண்டுலையுமே நம்ம சில விஷயங்களை கடைபிடிச்சுக்கிட்டே வந்தோம்னாலே இரண்டிலையுமே வெற்றி பெறலாம். ஆனா அந்த விஷயங்கள் நமக்கு புரியாம இருக்கிறதோட விளைவு, நம்ம இரண்டிலையுமே வெற்றி பெற முடியாம ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததற்கு பிறகு மனச்சோர்வு அடைந்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிக்குது. எனக்குமே பாத்தீங்கன்னா இரண்டுக்குமே ஒரே ஒரு விஷயம் மிக மிக முக்கியமானது, விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம விழிப்புணர்வோட இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம் விழிப்புணர்வோட இருந்தேன், எனக்காக எத்தனை மணி நேரம் செலவழிச்சேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக எவ்வளவு நேரம் செலவழிச்சேன், என்னுடைய குடும்பத்திற்கான நேரத்தை எவ்வளவு செலவழிச்சேன். இந்த மூன்றுலையும் விழிப்புணர்வு மிக மிக முக்கியமானது. எதுக்கு? எனக்காக நான் எவ்வளவு நேரம் எனக்காக செலவழிச்சிருக்கேன், இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எனக்காக உடற்பயிற்சி செய்தேன்னா, எனக்காக காய்கறி பயிற்சி செய்திருக்கேன்னா, எனக்கான தவம் செய்திருக்கிறேன்னா, குறைந்தது 1 மணி நேரம் காலை மாலை மதியம் எல்லா நேரத்தையும் சேர்த்தா ஒரு மணி நேரம் எனக்காக தவம் செய்திருக்கிறேன்னா, என்னுடைய ஆற்றலை பெருக்கி இருக்கிறேனா, எனக்காக என்ன செய்திருக்கிறேன் அப்படிங்கிறது முதல் முக்கியமான விழிப்புணர்வு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, என்னுடைய தொழிலில் என்னுடைய வாழ்க்கையில் எதை நோக்கி நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன், அதற்காக நான் செலவழித்த நேரங்கள் எவ்வளவு. ஒரு நாளைக்கு நான் 14 மணி நேரம் முழிச்சிருக்கிறேன்னா, 1 மணி நேரம் போக மீதி 8 மணி நேரமாவது நான் எதுக்காக உழைச்சிருக்கிறேன், எதை நோக்கி உழைச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்காக வந்துட்டே இருக்கணும். இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குடும்பங்கிறது மிக மிக முக்கியமானது. அந்த குடும்பத்திற்காக நான் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் செலவழிச்சேன், ஒரு 2 மணி நேரம் செலவழிச்சிருக்கேன்னா அது வேல்யூபிள் டைமா இருந்துச்சா, ஃபேமிலி டைமா இருந்துச்சா, இல்ல ஆளுக்கு ஒரு பக்கத்துல மொபைலை எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்ததா இருந்துச்சா, இல்ல டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தது இருந்துச்சா, எது மாதிரி எதுல எல்லாம் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத ஒரு நோட்டு போட்டு எழுதினோம்னா நமக்கு தெரியாது. இந்த அவேர்னஸ் இல்லைன்னா மூன்றுலையுமே நம்ம வெற்றி பெற முடியாமல் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம பொருளாதாரத்திலும் வெற்றி இருக்காது, குடும்பத்திலையும் பிள்ளைகள்ட்ட ஒரு பெரிய ரெகக்னேஷன் இல்லாத சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நிறைவான நிலை இருக்கா. இந்த மூன்றிலும் வெற்றி பெறுவதற்கு அவேர்னஸ், அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவேர்னஸ். இந்த அவேர்னஸை எழுதிக்கணும். யாரா இருந்தாலும் எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு தடவை நான் விழிப்புணர்வுடன் இருக்கிறேனா அப்படின்னு கேட்கணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பேரை சொல்லி இமயவரம்பன் விழிப்புணர்வு, இமயவரம்பன் விழிப்புணர்வு அப்படின்னு சொன்னேன்னா அந்த நேரத்துல என் மனசு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, நான் பேசிக்கிட்டு இருக்க விஷயம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு,
என்னுடைய செயல்பாடு எதை நோக்கி இருக்கு, நான் எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், இது எல்லாத்துக்குமே அவங்கவுங்க பேரை சொல்லி விழிப்புணர்வு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டே வந்து சொல்லிட்டு இதை சிந்திக்கணும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எதை நோக்கி போயிட்டு இருக்கேன், என்னோட எண்ணம் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கு, என்னுடைய சிந்தனை எதை நோக்கி ஓடிட்டு இருக்கு, நான் யாரோட இருக்கிறேன், எந்த நண்பர்களோட இருக்கிறேன், எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிடத்துல சிந்திச்சிடணும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இது அப்படியே இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறத சொல்லிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் வர ஆரம்பிக்கும். இந்த அவேர்னஸ் வந்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில குறிக்கோளை நோக்கிய பயணத்தையே மேற்கொள்ள முடியும். முதல்ல குறிக்கோள் என்ன, ஆன்மீகத்துல நான் என்னவா உயர விரும்புறேன், பிறப்பற்ற நிலையை அடைந்திருந்தால் என்னைய பொறுத்தவரை ஆன்மீகத்தில் உயர்ந்த இடம். அந்த பிறப்பற்ற நிலையை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதற்கு அருட்தந்தை காட்டிய வழியை இறைசாலை மார்க்கம் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது. இதுல சொல்லிக் கொடுக்கிற விஷயங்களை நான் தெளிவாக செய்து கொண்டு வருகிறேனா, இன்னைக்கு உள்ள எல்லா இடத்துலயும் நான் அது தெளிவா செஞ்சிருக்கேனா, புதுசு புதுசா நான் தேடிக்கிட்டே போறதுல எந்த பிரயோஜனமே இல்லை. எல்லா இடத்துக்கும் போனீங்கன்னா கடைசியா கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய பணம் செலவழிச்சிருக்கு, நேரம் செலவழிச்சிருக்கு, எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். இது எதுவுமே ஆன்மீகத்துல தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இறைசாதனை மார்க்கத்துக்கு வந்தா வேதாத்திரியத்தில் உள்ள அனைத்து நுட்பங்களும் அதுல எப்படி முன்னேறலாம், அதுக்கு என்ன செய்யலாம், பிறப்பற்ற நிலையை அடைவதற்கான வழிகள் என்ன, அதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இறைமதனையாவுடைய பங்களிப்பு என்ன, அது எல்லாத்தையும் உணர 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 பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அந்த சின்ன பையனே இவ்வளவு கவனமா ஒவ்வொரு விஷயங்கள்லயும் இருக்கிறாரு, அப்ப நம்ம எந்த விஷயத்துல இருக்கணும், இல்ல அவரை விட வயதுல குறைந்து இருக்கிறவங்க நமக்கு ஒரு வழிகாட்டியா ஒரு மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அவரால முடியல, ஏன் நம்மளால முடியாது. சாதாரண மனிதனா இருந்தவர் இன்றைக்கு ஒரு ஒரு உயர்ந்த ஒரு ஆசிரியர் நிலைக்கு வந்திருக்கிறார். ஆசிரியர் தான் நம்ம யாரையா இருந்தாலும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி ஆசிரியர்களா இருக்கவங்கள குருவா ஏத்துக்கிறதோட விளைவு பல்வேறு சிக்கல்களை உருவாக்கும். எல்லா ஆசிரியர்களும் பாத்தீங்கன்னா தன்னை குருவாக ப்ரமோட் பண்ணத்தான் நினைப்பாங்க. குருங்கிறது மிக மிக உயர்ந்த நிலை. அது அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி மட்டுமே வேதாத்திரியத்தை பொறுத்தவரை குருவாக இருக்க முடியும். மற்றவர்கள் அனைவரும் ஒரு உச்சகட்ட ஆசிரியர்களாக இருக்கலாம். நீங்க எவ்வளவு பெரிய ஆசிரியர் வேணாலும் சொல்லிக்கங்க. அந்த ஆசிரியர்களாக மட்டும்தான் இருக்க முடியுமே ஒழிய குருவாக இருக்க இயலாது. ஏனென்றால் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்கும் எல்லா விதமான ஆசாபாசங்களும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நபர்களை குருவாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிறைய பேர் பாத்தீங்கன்னா பல இடத்துல போய் சிக்கிக்கிறாங்க. சிக்கிறதுக்கு காரணமே அந்த அந்த இவங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத. அவங்க நமக்கு ஒரு வழிகாட்டுறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு இறை ஆசிரியர், இறை வழிகாட்டி. இன்னும் சொல்ல போனா இறை வழிகாட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆனா குரு இல்ல, குருங்கிறது அதை தாண்டிய நிலையில் அவர் பிரபஞ்சத்திலேயே நிறைந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர் தான் குரு. எப்ப இக்கட்டான சூழ்நிலை நான் நினைக்கும் பொழுது நமக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த நபர் தான் குருவாக இருக்க முடியும். எனவே நம்ம இதுல எல்லாம் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு இல்லாம சிக்கிட்டாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை மேற்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தயவு செய்து அருட்காப்பை அதிகமாக போட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா அருட்காப்பு போடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா நம்மை பாதுகாத்துக் கொள்ள இயலும். மற்றவங்களை பாதுகாக்கிறது அப்புறம் இருக்கட்டும். இல்லைன்னா திறந்து வச்ச பலாப்பழ கடை மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். இன்னும் எனக்கு வேண்டிய நபர்கள் எல்லாமே திறந்து வச்ச பலாப்பழ கடையில உட்காரு, அது மாதிரியான ஆள்கள் நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். அருட்காப்பு டெய்லி எவ்வளவு போட்டிருக்கோம். சும்மா இருக்கிற நேரம்லாம் பாத்தீங்கன்னா சிந்தனையே பாத்தீங்கன்னா வேற எந்த சிந்தனையும் இல்லைன்னா அருட்காப்பை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு அருட்காப்பு போடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு வரும். அதே நேரத்தில் நம்ம மற்றவர்களுக்கு அருட்காப்பு போடும் பொழுது அது மிக சக்தி வாய்ந்த அருட்காப்பாக அமையும். எனவே யாரெல்லாம் குறிக்கோளை நோக்கிய பயணத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் அருட்காப்பில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் நம்ம குறிக்கோளை நோக்கிய பயணத்தையே போக முடியாது. பிறர் மன தூண்டுதல், இன்னும் பல்வேறு விதமான ஈர்ப்புகள், இன்றைக்கு இருக்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிக்கல்கள் அனைத்தையும் இருக்கக்கூடிய நிலை நாம் கொண்டு வந்து விடுவோம். எனவே விழிப்புணர்வுங்கிறது மிக மிக முக்கியம். இதுல 3 விஷயங்களில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆன்மீகத்தில் எதை நோக்கி செல்கிறோம், பொருளாதாரத்தில் தொழிலில் எதை நோக்கி செல்கிறோம், குடும்பத்தில் எதை நோக்கி செல்கிறோம். இந்த 3லையும் இந்த குறிக்கோளை பிக்ஸ் பண்ணுங்க. இந்த குறிக்கோள் தான் உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகும். குறிக்கோள் தான் உங்களை சிந்தாமல் சிதறாமல் வழிகாட்டும். அந்த வழிகாட்டக்கூடிய இதுல இருந்து நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு உருவாகணும்னா அருட்காப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நிறைய அருட்காப்பு போடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அருட்காப்பு போடுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா இன்றைக்கு இருக்க டெக்னாலஜி வேர்ல்டுல குறிப்பா சொல்ல போனா மொபைல் போன்ங்கிறது ராகு கிரகத்தை குறிக்கக்கூடியது. ராகு கிரகம்ங்கிறது வேறு தவறான விஷயங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு விஷயம் தான். ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா ராகு கிரகத்தை குறிக்கக்கூடியதுன்னா
மொபைல் போன்ங்கிறது. அது எல்லார் வீட்லயும் ஆளுக்கு ஒவ்வொன்னு இருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் ராகு கிரகம் நம்மளை நெருங்கி வந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. அப்ப அந்த ராகு கிரகத்தினுடைய இதுல இருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் அந்த அருட்காப்புங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே ஏமாறக்கூடாது, யாரையும் தேவையற்ற நபர்கள் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது, தேவையற்ற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்றால் அருட்காப்புங்கிறது மிக 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 முக்கியமான விஷயம். எவ்வளவுக்கு எவ்வளவு அருட்காப்பு போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர முடியும். பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு நபர்களால் நாம் ஈர்க்கப்படுவோம். பல்வேறு விதங்களில் நம்முடைய அடிகள் தவறாக வைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. பல்வேறு விதமான நபர்கள் நம்ம வாழ்க்கையில் வருவதற்கான சூழ்நிலை இருக்கு. ஏன்னா நம்ம இது பண்றோம், எல்லாமே பண்றோம். அதுல தற்சோதனைங்கிறது குறைஞ்சு போயிருது. தற்சோதனை அதிகமா பண்ணிட்டு இருந்தா கூட கவனமா இருக்கலாம். அந்த தற்சோதனையும் குறைஞ்சிருது நிறைய பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா. அதே நேரத்துல நம்ம பிரபஞ்ச காந்த சக்தி ஈர்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜீவகாந்த ஆற்றலை பெருக்கக்கூடிய நபர்களாகவே உயர்ந்து வருகிறோம். நம்முடைய ஜீவகாந்த உயர உயர பலாப்பழ கடையை திறந்து வைப்பது போன்று அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க. யாரெல்லாம் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்கிறீர்களோ அவர் எல்லாரும் பலாப்பழ கடையை திறந்து வைத்திருக்கிற நிலையில் இருக்கிறோம் என்பதை மட்டும் தயவு செய்து கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பலாப்பழ கடையை திறந்து வைப்பது பெரிய விஷயம் இல்ல. அந்த பலாப்பழத்துக்கு மேல ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஒரு கொசுல மாதிரி ஒண்ணு. அது மாதிரி இது வராம இருக்கிறதுக்கு இல்லைன்னா கண்ணாடி உள்ள போட்டிருப்பாங்க. இது மாதிரி இருக்கக்கூடியதுதான் இந்த இது பாதுகாப்பு. எவ்வளவுக்கு எவ்வளவு அருட்காப்பு சொல்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் இந்த வராமலோ வேற எதுவும் வராமல் இருப்பதற்கான நுட்பமான ஒரு விஷயம். தயவு செய்து நான் திருப்பி திருப்பி சொல்ல விரும்புகிறேன். சும்மா இருக்கிற நேரங்கள்லாம் அருட்காப்ப மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே வாங்க. மனசை வேற எதுக்கும் ஓடவே விடாதீங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிந்திங்க. சிந்திக்கும் போது அவங்க பேரை சொல்லி விழிப்புணர்வுன்னு சொல்லுங்க. சொல்லிட்டு எண்ணம் எங்க ஓடுதுன்னு யோசிச்சு பாருங்க. தவறான சிந்தைகளுக்கு ஓடுச்சுன்னா அடுத்த செகண்டே பூர்வ மத்தியில கவனத்தை வச்சு அருட்காப்பு போடுங்க. போட போட உங்களுடைய எண்ணம் சிதறுவது குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய ஜீவகாந்த ஆற்றல் குறைவதற்கான ஒரு பாதுகாப்பு வளையத்தை நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள். பல்வேறு இடங்களில் ஏமாந்தோங்கிற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. அதிலும் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஏமாந்தோம் அப்படிங்கிற நிலைமை வரவே கூடாது. ஏன்னா நிறைய பேர் இந்த ஆன்மீகத்துக்கு போய் நான் அப்படி ஆயிட்டாங்க இப்படி ஆயிட்டாங்க அதுவாயிட்டாங்கன்னு சொல்றதை கேட்டுட்டேன். இந்த நிலையெல்லாம் யாருக்குமே வரவே கூடாது. அதுக்கு ஒரே காரணம் அவர்களுடைய பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கவில்லை. அருட்காப்புங்கிறது காப்பு இல்ல, அது அருட்கவசம். என்னைய பொறுத்தவரை நீங்க அந்த கவசத்தை போட்டுக்கிட்டே நீங்க வீட்டை விட்டே வெளியில போகணும். அருட்கவசம் இல்லாம வெளியில போகவே விடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு காப்பை கவசமாக மாற்றுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நம்முடைய ஜீவகாந்த ஆற்றலை நமக்காக பயன்படுத்தலாம், சமுதாயத்துக்காக பயன்படுத்தலாம், நாட்டுக்காக பயன்படுத்தலாம், உறவுகளுக்காக பயன்படுத்தலாம், நண்பர்களுக்காக பயன்படுத்தலாம். இது அனைத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நுட்பம் தான் ஜீவகாந்த பெருக்கம்ங்கிற ஒரு விஷயம். ஜீவகாந்த பெருக்கம் பெருக 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 பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே கிடைக்காதுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஆற்றல் களமாக மாறிக்கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் களமாக மாறும் பொழுது உங்களை நோக்கி அனைத்தும் ஈர்க்கப்படும். அதுல நல்லது கெட்டது எல்லாமே ஈர்க்கப்படும். அப்படி வரும்போது ஒரு ஃபில்டர் போடணும்னா அதுக்கு அருட்காப்புங்கிற ஒரு கவசம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இல்லைன்னா எல்லாரும் போயிடுவாங்க. ஒரு காந்தத்தை வச்சு மண்ணில் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அதுல இரும்பு துகள் வரும், ஆணி வரும், இன்னும் என்னென்ன கிடக்குதோ அதை ஒத்த விஷயங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அது மாதிரி நமக்குள்ளேயும் எல்லாத்தையும் ஈர்க்க ஆரம்பிக்கும். நம்ம ஈர்க்கிறத வச்சுதான் நம்மளை ஏமாத்துற ஆளுகள்ல இருந்து, நம்மளை வருத்தப்படுத்துற ஆளுகள்ல இருந்து, நம்மளை தவறா கைட் பண்ற ஆளுகள்ல இருந்து எல்லாமே வர்றதுக்கான நான் தான் இருக்கிறேன். அவங்க யாரு மேலேயும் குறைய சொல்றதுக்கு நமக்கு ரைட்டே கிடையவே கிடையாது. ஏன்னா அருட்தந்தை அவர்கள் அத்தனையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. புதுசா சொல்லிக் கொடுக்குறதுக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. இப்ப நம்ம ஆனந்த யோக மையத்திலே இது பண்றது என்னன்னா நம்ம அதை மீண்டும் மீண்டும் சிந்திப்பதற்கான ஒரு இடமாகத்தான் ஆனந்த யோக மையத்தையே பார்க்கணும். சிந்திச்சு சிந்திச்சு நம்முடைய ஆற்றலை எப்படி பெருக்கலாம், சிந்திச்சு சிந்திச்சு எப்படி அதை தன்மையப்படுத்தலாம், எப்படி நம்ம வெற்றி பெறலாம், நமக்கான சூழ்நிலையா எப்படி பயன்படுத்திக்கலாம். அது நம்முடைய வேற எந்த இடத்துலையும் கிடைக்காத ஒரு சுதந்திரம் அந்த ஆனந்த மையத்தில் கிடைக்கிறவோ நம்மை நாமே தூய்மைப்படுத்துவதற்கும் நம்மை நாமே மேம்படுத்துவதற்கான ஒரு இடமாகத்தான் அந்த இடம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதை பயன்படுத்துவதற்கு நாம் வீடுகளில் இருக்கும்போது என்ன செய்கிறோம்? இந்த 3 விஷயத்தில் கவனம் செலுத்துகிறோமா? 3 விஷயத்தில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? எதுக்காக செலவழிச்சிருக்கேன்? எனக்காக 1 மணி நேரமா செலவழிச்சிருக்கேன்னா என் வாழ்க்கையில் உயர்வதற்காக, என்னுடைய உடல் நலத்திற்காக நான் தினமும் குறைந்தது 3 to 5 லிட்டர் தண்ணீர் வரைக்கும் குளிச்சிருக்கிறேனா? இதுகளெல்லாம் கவனம் செலுத்திக்கிட்டே வந்தேன். என்னுடைய சிந்தனை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? என் சிந்தனை
உள்ள குறைபாடு என்ன, வருத்தத்தை நோக்கி போகுதா, மகிழ்ச்சியை நோக்கி போகுதா, எப்பவுமே பொழுதுபோக்குறத நோக்கி போகுதா, எதை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத திருப்பி 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 சிந்திக்கும் போதுதான் நம்முடைய குறிக்கோள் நோக்கி போக முடியும். நம்ம வந்து அந்த மூன்றுக்கும் குறிக்கோள் வச்சுக்கோங்க. அந்த மூன்றை நோக்கி பயணத்துக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு தடவை விழிப்புணர்வுங்கிற வார்த்தையை சொல்லிக்கிறீங்க. அந்த நேரத்துல என்னுடைய சிந்தனை எதவா இருக்குன்னு பாருங்க. தவறான சிந்தனை வந்தா அடுத்த செகண்டே பூர்வ மத்தியில கவனத்தை வச்சுட்டு அருட்காப்பை சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு 3 தடவை சொன்னீங்கன்னா கூட உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசம் உருவாக்கப்படும். இந்த அருட்காப்புங்கிற ஒரு நுட்பத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்துறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய வாழ்க்கை மிக மிக பாதுகாப்பாக வாழலாம். இதுக்கு மேல பாதுகாப்பாக வாழ்வதற்கான நுட்பமே கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம அருட்காப்பை வந்து ஒரு தவம் பண்ணும்போது ஒரு 3 தடவை அப்படி போட்டுவிட்டு சர்வசாதாரணமா போயிடும். அப்படிலாம் இல்லை உலகம். உலகம் வந்து வேறு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீட்லயும் ராகு கிரகத்தினுடைய ஆட்சியாக மொபைல் போன் வந்துகிட்டு இருக்கு. ஒரு வீட்டுல ஒரு காலத்துல ஒரு போன் இருந்தாவே அதிசயமா இருந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுல 5 போன் இருக்கு. ஒருத்தரே 3 போன் வச்சிருக்கு. அவ்வளவும் ராகு கிரகத்தோட டாமினேஷன். ராகு கிரகம் ஆசையை தூண்டும், ஆசைக்கான வழிகளை ஏற்படுத்தும், அந்த ஆசைக்கான நபர்களை நம்ம கூட கொண்டாந்து சேர்க்கும். இதுகளைத்தான் பண்ணிக்கிட்டே இருக்கு. ராகு கிரகத்தினுடைய தன்மை என்னன்னு ஜோதிட ரீதியா சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா, அது நமக்கு ஆசையை தூண்டும், வெளியில ஆசையை தூண்டுபவர்களை நம்முடைய கொண்டாந்து இணைக்கும். இது மாதிரியான சூழ்நிலைகள் தான் ஈர்க்க ஆரம்பிங்க. அதுக்குத்தான் குருவோட படத்தை அதிகமாக பார்த்து கொண்டு வர வேண்டும். அருட்தந்தையுடைய படத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது 10 முறையாவது பாருங்கள். எல்லாரும் நினைச்சிருப்பா என்னமோ அரசியல் தலைவராட்டம் பையில படுத்தும். அப்படிலாம் கிடையாது. அவரோட ஆற்றல் நம்ம கூட இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியா இருக்கு. அவருடைய படத்தை சாதாரணமா யாருமே நினைக்கவே நினைக்க. அந்த படத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் நுட்பம் இருக்கிறது. பயன்படுத்தி பார்த்தால் மட்டுமே அவைகளை உணர முடியும். அருட்தந்தையினுடைய படத்தையும் கண்களையும் தினமும் பார்த்து கொண்டே வாருங்கள். பார்க்க பார்க்க நீங்கள் தவம் செய்வதில் அவருடைய குருவினுடைய ஆற்றல் கிடைக்க ஆரம்பிக்கும். இறை வழிகாட்டிகள், இறை ஆசிரியர்களுடைய தூண்டுதலும் அவர்களுடைய அனுபவமும் உங்களை அடுத்த இடத்திற்கு அழைத்து செல்லும். குருவர்களும் திருவரும் எப்பொழுதுமே உங்களுடன் துணையாக இருக்கும். இதற்கு செய்ய வேண்டியது 3 விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். 4வது பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே நான் ஒரு ஆற்றல் களமாக இருக்கிறேனா, எப்பொழுதும் ஆற்றல் களம் குறைஞ்சு சோர்வா இருக்கிறேனா. நான் சோர்வா இருக்கிறேன்னாவே அருட்காப்பு நமக்கு சுத்தி போட ஆரம்பிக்கும். ஆற்றல் களத்தில் எந்த இடத்திலும் குறைபாடு வரவே கூடாது. நம்ம ஆற்றல் களமாக இருக்கிற வரைக்குமே நம்மளை நோக்கி வெற்றிகள் வர ஆரம்பிக்கும். அது ஆன்மீகத்திலேயா இருக்கட்டும், குடும்பத்திலேயா இருக்கட்டும், தொழிலில் இருக்கலாம். இந்த 3க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய காந்த சக்தி, உங்களுடைய உடலை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல் எப்படி இருக்கிறதுங்கிறது மிக மிக முக்கியம். அந்த ஜீவகாந்த ஆற்றல் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் தினமும் உடற்பயிற்சி செய்கிறோமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஜீவகாந்த ஆற்றலை தக்க வைக்கிற அளவுக்கு என்னுடைய அந்த கலனை சக்தி வாய்ந்ததாக மாற்றுகிறேனா, அதுக்கு வந்து தினமும் காயகல்ப பயிற்சி செஞ்சா மட்டும்தான் அதை வந்து கொள்கலனாக மாற்ற முடியும். அந்த ஜீவகாந்த பெருகினதை வந்து நம்முடைய உடல் ஆற்றலாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் தினமும் காயகல்ப பயிற்சி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா தான் அந்த ஜீவகாந்த ஆற்றலை தன்னுடைய உடலாக மாற்றும், தன்னுடைய உடலுக்கான சக்தியாக மாற்றும். இன்னும் ஜீவகாந்த ஆற்றலை வான்காந்தத்துடன் இணைத்து நம்முடைய உடலுக்குள் கொண்டு வந்து நமக்கான சக்தியாக சேர்த்து நம் உடலில் உள்ள நோய்கள், நம் வாழ்வில் உள்ள தடைகள், நம்முடைய ஆன்மீக தடைகள், பொருளாதாரத்தில் உள்ள தடைகள், குடும்ப வாழ்வில் உள்ள தடைகள் அனைத்தையும் நீக்க வேண்டும் என்றால் நம்முடைய அந்த வித்து சக்தி இருக்கக்கூடிய கருமையம் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு நீங்க தினமும் காயகல்ப பயிற்சி முறையாக செய்து வரணும். செஞ்சா மட்டும்தான் செய்யற தவத்தினுடைய ஆற்றலை ஈர்க்க முடியும், வான்காந்த ஆற்றலை ஈர்க்க முடியும், தெய்வீக சக்திகளை பெற முடியும். இது அனைத்தையும் பெறணும்னா முதல்ல காயகல்ப பயிற்சி செஞ்சுட்டு வர்றாங்க. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப என்னாச்சு, 2 வந்து மிக மிக முக்கியமான விஷயம். ஒன்று உடற்பயிற்சி, இன்னொன்று காயகல்ப பயிற்சி. அதுக்கு பிறகு எப்பொழுது நேரம் இருக்கிறதோ அப்பொழுதுலாம் குறைந்தது 20 நிமிடம் தவம் செஞ்சுக்கிட்டே வந்தா கூட போதும். இல்ல அது என்னால செய்யவே முடியல அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சும்மா இருக்க நேரத்துல பூர்வ மத்தியில கவனத்தை வச்சு அருட்காப்ப சொல்லிட்டு இருந்தா போதும். தவம் அதிகமா செஞ்சா வான்காந்த சக்தியை ஈர்க்க முடியும். தவம் குறைவாக செஞ்சால் வான்காந்த சக்தி குறைவாக ஈர்க்க முடியும். இவ்வளவுதான் நடக்க போகுது. தவம் செய்யும் பொழுது நம்முடைய மனம் வந்து கோபம் இதுல எல்லாம் தான் குறைய ஆரம்பிக்கும். அதுக்காண்டிதான் தவம் செஞ்சுக்கிட்டே வரோம். அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரணும். இதுல வந்து நம்ம டைம்ங்கிறத எப்படி எதுக்காக ஒதுக்குகிறோங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு நாளும் நான் எதற்காக எவ்வளவு நேரத்தை ஒதுக்கியிருக்கிறேன், எனக்கான நேரத்தை எவ்வளவு ஒதுக்கியிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கான நேரம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கான குறிக்கோள் என்ன, என்னுடைய குடும்ப வெற்றிக்கான குறிக்கோள் என்ன, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கான வெற்றிக்கான
நோக்கம் என்ன? ஆனால் இந்த 3 குறிக்கோளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அவேர்னஸ் என்று சொல்லக்கூடிய விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே தான் உங்களால வெற்றி அடைய முடியும். இந்த 3க்கும் குறிக்கோள் இருக்க வேண்டும். 3ன் மீதும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். 3ன் மீதும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு தடவை அவங்க பேரை சொல்லி இமயவர்மன் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க பேரை சொல்லி அந்த விழிப்புணர்வுங்கிற ஒரு அவேர்னஸ் கொண்டுட்டு வரணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அருட்காப்புங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். 3லையும் வெற்றி பெற விரும்புகிறது. 3க்குமே அருட்காப்பு போடணும். அந்த 3க்கும் அருட்காப்பு போடுவதற்கு மிக மிக நுட்பமான ஒரு விஷயம். பூர்வ மத்தியில வச்சு அருட்காப்பு போடலாம், துரியத்துல வச்சு அருட்காப்பு போடலாம், நம்ம மூலாதாரத்துல வச்சு அருட்காப்பு போடலாம், இல்ல சக்தி களத்துல இணைஞ்சு அருட்காப்பு போடலாம். எதுக்கு வேணாலும் அருட்காப்பு போட்டுட்டே இருக்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா நமக்கு போடும்போது துரியத்துல இருந்து போடுவது சிறப்பு, இல்லாட்டினா ஆக்கினையில இருந்து போடுவது சிறப்பு. மற்றவர்களுக்கு அருட்காப்பு போடும்பொழுது நம் சக்திகள நிலையில் மனதை இணைத்து அதுக்கு பிறகு நம்ம அருட்காப்பு போட ஆரம்பிச்சோம்னா அந்த அருட்காப்பு மிக சக்தி வாய்ந்ததாக. இதை அனுபவபூர்வமாக நீங்களும் உணர்வீர்கள். நான் உணர்ந்தேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் பேசுற எல்லாமே நான் உணர்ந்ததை மட்டும்தான் பேசுவேன். நான் பேசுற எதையுமே நீங்க அப்படியே எடுத்துக்கிறாதீங்க. நீங்க சிந்திங்க, நீங்க செயல்படுங்க, உங்களுக்கு பயன்படுத்தி பாருங்க. சரியா இருந்தா எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா விட்டுட்டு போயிருங்க. ஏன்னா மகரிஷி அவர்களே சொல்றாங்க, அவருடைய கருத்தே உனக்கு பிடிச்சா உனக்கு சரியா இருந்தா எடுத்துக்கன்னு சொல்றது நம்ம மாதிரி சாமானிய மனிதர்கள் என்ன பெரிய விஷயம். என்னமோ கொஞ்சம் புக்கை படிச்சிருப்போம், கொஞ்சம் வெளிநாடுகள்ல சில பயிற்சிகளை கத்திருப்போம், இல்ல இந்தியாவில சில பயிற்சிகளை கத்திருப்போம். அதை பயிற்சியை அடைஞ்சு நமக்குள்ள சில தன்மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். அதை வச்சுட்டு பேசிக்கிட்டோம். ஆனா இதை எதையுமே நீங்க யாருமே ஏத்துக்கிறாங்க. யாரு பேசினாலும் நீங்க ஏத்துக்கிறாங்க. அது நீங்க உங்களுடையதா யோசிங்க, உங்களுக்கு பயன்படுத்துங்க. அதுக்கு பிறகு பலன் கிடைச்சா நீங்க 10 பேருக்கு சொல்லுங்க. இப்ப நான் பயன்படுத்தி பலன் அடைஞ்சேன். அதை 10 பேருக்கு சொல்றேன். இது மாதிரி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுக்கு பலன் கிடைச்சா 10 பேருக்கு சொல்லுங்க. இது மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டே போகும். பலன் கிடைச்சு உங்க வீட்டுல பார்த்தாங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்களே சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவங்களே செயல்பட ஆரம்பிப்பாங்க. இப்படி இருந்தவர் இப்படி மாறிட்டாரு, அப்படின்னா நம்மளும் செஞ்சோம்னா மாறிடுவோம் அப்படிங்கிறத நினைக்க ஆரம்பிப்பாங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். நம்ம சொல்ற சொல் நடக்க ஆரம்பிக்கும், செய்யற செயல் நடக்க ஆரம்பிக்கும். நம்முடைய பார்வையில் கண்ணியம் வர ஆரம்பிக்கும், நம்முடைய பேச்சில் ஒழுக்கம் வர ஆரம்பிக்கும், நம்முடைய நடையில் கவனம் இருக்க ஆரம்பிக்கும். நாம் ஒவ்வொருவரிடம் விழிப்புணர்வுடன் இருப்பதை பார்க்கணும். அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது என்ன? குறிக்கோள். குறிக்கோள். அந்த குறிக்கோளை வெற்றிகரமாக செய்வதற்கு என்ன வேண்டும்? அருட்பாதுகாப்பு வேண்டும், அருட்காப்பு வேண்டும். அதற்கு அடிப்படையாக என்ன வேண்டும்? உடற்பயிற்சி மிக முக்கியமானது. 2வது காயகல்ப பயிற்சி மிக மிக முக்கியமானது. 3வது நம்ம தவம் செய்வது. 4வது தற்சோதனை. இன்றைக்கு காலையில இருந்து மாலை வரைக்கும் இந்த 3க்காகவும் நான் என்ன செஞ்சேன், எதுல குறைபாடு இருக்கு, இதை எப்படி நாளையில இருந்து திருத்திக்கிற போறேன், இதை நம்ம கவனிச்சுக்கிட்டே வந்தோம்னாலே நிறைய மாற்றங்கள் வரும். தற்சோதனைங்கிறது உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத ஒரு அற்புதமான நுட்பத்தை அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா தற்சோதனையின் மூலமாக நாம் உயர்ந்தால் மட்டுமே தான் நம்மால் தவத்தால் உயர முடியுங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. தற்சோதனை இல்லாதவர் தவம் செய்யும் பொழுது தவத்தால் உயர்வு அடையவே முடியாது. ஏன்னா நம்ம ஏமாந்துருவோம். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா தவம் பண்றவங்க தான் ஏமாற ஆளுகளாவே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச இடத்துல தவம் பண்றவங்களை தேடி ஏமாத்துறவங்க நிறைய வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ஆற்றல் விரிஞ்சுக்கிட்டே போக ஆரம்பிக்கும். இவங்களுடைய தன்மை விரிஞ்சுக்கிட்டே போகும்போது எல்லாமே வரத்தான் செய்யும். நல்லது கெட்டது அத்தனை வரத்தான் செய்யும். அதுக்குத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் அருட்காப்பு, அருட்காப்பு, அருட்காப்புன்னு நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பாத்தீங்கன்னா அருட்காப்பு இல்லாம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் எதை நோக்கியும் நீங்கள் வெற்றி அடைவது மிகச் சிரமம். ஏன்னால் இன்றைய உலகம் மிக மிக சுயநலத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பல்வேறு நபர்களும் நம்மை மாதிரி இருக்கக்கூடியவர்களை வாழ்க்கையில் ஏமாற்றக்கூடிய நபர்களும் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. எனவே இன்றைக்கு பேசக்கூடிய விஷயத்தில் நம்ம எப்பொழுதுமே ஆற்றல் களமாக இருங்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஆற்றல் களமாக இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அதுக்கு குறிக்கோள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த குறிக்கோள்ங்கிறது ஒரு விதையா இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த விதையா இருக்கும் பொழுதே அந்த குறிக்கோளை கரெக்டா பிக்ஸ் பண்ணும். அந்த விதைய மு- சரியில்லாத விதையா போட்டோம்னாவே நம்மளால இது பண்ண முடியும். அதனாலதான் குறிக்கோள்ங்கிற விதை என்ன அப்படிங்கிற அந்த 3 விதைகளா எழுதி இந்த பேப்பர். என்னுடைய வாழ்வியல் வெற்றிக்கான விதை, என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கான வெற்றிக்கான விதை, என்னுடைய தொழில் வாழ்க்கைக்கான வெற்றிக்கான விதை. இந்த 3 விதைகளையும் நான் என்னவா வச்சிருக்கிறேன் அப்படின்னு கண்ணை மூடி தற்சோதனை பண்ணுங்க. அந்த விதையில ஏதாவது குறைபாடு இருந்தா அப்பவே அந்த விதையில் உள்ள குறைபாடுகளை நீக்குவதற்கு கண்களை மூடி பூர்வ மத்தியில் கவனத்தை வைத்து அருட்காப்பு சொல்லிட்டு என்ன விதையில குறைபாடு இருக்கு, அந்த விதையில குறைபாடு இருந்தாலே உங்களால குறிக்கோளை நோக்கிய பயணத்தை வெற்றிகரமாக செய்ய இயலாது.
எனவே அது விதையாக இருக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றங்கள் நிகழ நிகழ உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் ஏற்பட ஆரம்பிக்கும், வெற்றிகள் குவிய ஆரம்பிக்கும். இதே போன்று இந்த முறை நான் இதுல பாத்தீங்கன்னா மனைவி நல வேட்புல சொன்ன ஒரு விஷயத்தை யாரா இருந்தாலும் கடைபிடிச்சேன்னா உங்க வாழ்க்கையில வெற்றிகளை மிக எளிய முறையில் பெற முடியும். அது பாத்தீங்கன்னா நான் பேசுற நியாயமா, என்னுடைய நியாயம் சரியான நியாயமா அப்படின்னு நம்ம எல்லாருமே நியாயம் பேசிக்கிட்டே இருக்கோம். நாம் பேசுறது நியாயமா அப்படிங்கிறது இல்லாம நாம் பேசுறது தர்மமா அப்படிங்கிறது சிந்திக்க ஆரம்பிக்கும். நான் பேசுவது நியாயமான நான் என்னோட விஷயத்துல வந்து நான் செஞ்ச எல்லாத்துக்கும் நியாயம் கற்பிச்சுட்டே இருக்கேன். அன்றைய சூழ்நிலை எனக்கு வேற வழி இல்லை, அதனால நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அன்றைய சூழ்நிலை நான் தெரியாம, ஆனா நான் செஞ்ச செயல் தர்மமா, நான் செஞ்ச செயல் சத்தியமா அப்படிங்கிறத நமக்கு நாமே கேட்டுக்கணும். நியாயம் எல்லாத்துக்கும் கற்பிக்கலாம். உலகத்துல குற்றவாளிகள் நியாயம் கற்பிக்க முடியாதுங்கிறதே கிடையவில்லை. நான் வழக்கறிஞர் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்ததை விட்டதுக்கு காரணமே எல்லா குற்றவாளிகளுக்குமான நியாயத்தை எடுத்து நீதிமன்றத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நியாயத்தை பேசினேன். ஆனால் எனக்குள் மனதிற்குள் ஒரு அவேர்னஸ் வந்துச்சு. இப்படி நியாயத்தை பேசி இருக்கிறதுக்காக நம்ம கிடைத்த இருக்கிற மானிட பிறப்பை எடுக்கல அப்படின்னு எனக்குள்ள எப்ப தோணுச்சோ அப்ப நான் பிராக்டிஸ் பண்றதே விட்டுட்டேன். என்னுடைய 23 ஆண்டு காலம் இதற்காக படிப்பு படிச்சுட்டு, ஆனா நான் சத்தியத்தை விட்டுட்டு நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மற்றவர்களுடைய செயலுக்கான நியாயத்தை பேசி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். சத்தியம் பேசலாங்க, நியாயத்தை பேசியிருக்கேன், மிக தவறான விஷயம் அப்படின்னு என்னைக்கு உணர்ந்தனோ அன்றைக்கு நான் பிராக்டிஸ் பண்றதை விட்டுட்டேன். ஆக்சுவலா விட்டுட்டு வேற இதுக்கு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு நான் பேசுற நியாயம் நியாயம் வந்து சரியில்லை. தர்மமா இருக்கனா, சத்தியமா இருக்கனா, இல்ல. எனக்கு பணம் கொடுக்குறவனுக்கு நியாயம் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் யோசிச்சேன், ஓ, கிடைத்திருக்கே வாழ்க்கையை வீணாக்கிற கூடாது, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு யோசிச்ச போதுதான் இனிமே சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற போது எனக்கான ஒரு சில தொழில்களை தேர்ந்தெடுத்துட்டு வாழ ஆரம்பிச்சு. இது மாதிரி உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. நீங்க செய்யறது நியாயம் அப்படின்னு உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் தெரியும். ஆனா நீங்க செய்வது சத்தியமா அப்படிங்கிற மட்டும் சிந்திங்க. நிச்சயமா சத்தியம் இல்லாத விஷயங்களை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தவிர்த்து சத்தியத்தோடு வாழ்றோமோ அதுவே இந்த கிடைத்ததற்கரிய மானிட பிறப்பு வெற்றிகரமாக வாழ்வதற்கான ஒரு பயணத்திற்கான ஒரு நுட்பமாக அமையும் என்ற விழிப்புணர்வு தகவலை பதிவிட்டு குறிக்கோளை நோக்கிய பயணம் என்பது இந்த 3 விஷயங்கள் முக்கியம். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான விஷயம். என் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது பிரச்சனையை எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அதுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அந்த பிரச்சனைக்கு நான் எப்படி ரெஸ்பான்ஸ், நான் எப்படி பொறுப்பேற்றுக்கிறேன், இது 3மே மிக மிக முக்கியமான விஷயம். பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கான ரியாக்ஷன் செயல்பாடு, அந்த பிரச்சனைக்கான தீர்வை நான் எப்படி பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், இந்த 3லையும் கவனம் செலுத்திட்டே வாங்க. செலுத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய குறிக்கோளை நோக்கிய பயணத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவீங்க. எது 3னா என்னோட பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை வந்தோடனே நான் எப்படி ரியாக்ட் பண்றேன், அந்த பிரச்சனைக்கு நான் எப்படி பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், இந்த 3 விஷயத்திலையும் நீங்க கவனம் செலுத்திக்கிட்டே வாங்க. செலுத்த செலுத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய குறிக்கோளை நோக்கிய பயணத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை பெறுவீர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வில் பவர் அப்படிங்கிறத அதிகப்படுத்திக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால வில் பவரை அதிகப்படுத்திக்க முடியுமோ மன வலிமை, அந்த மன வலிமையை அதிகப்படுத்தத்தான் உன்னால எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை கையாள முடியும். மன வலிமை குறைய குறைய நம்மால் பிரச்சனைகளை வெற்றிகரமாக சமாளிக்க இயலாது. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் என்றால் நமக்கு வில் பவர்ங்கிறத அதிகப்படுத்தணும். அந்த வில் பவரை எப்படி அதிகப்படுத்துறது? வில் பவரை அதிகப்படுத்தணும்னா நம்ம எப்பவுமே தவம் செஞ்சுட்டு இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து வில் பவரை அடைய முடியும். நம்முடைய உள்ளும் புறமும் எப்பொழுதுமே அமைதி இருக்கணும்னா நம்ம வந்து தவம் செஞ்சுக்கிட்டே வந்தா மட்டும்தான் நமக்கு உள்ளும் புறமும் அமைதி நிலவும். அந்த அமைதி நிலவும் பொழுது மட்டுமே நம்மால் அந்த வில் பவர் என்று சொல்லக்கூடிய மன வலிமையை கூட்டிக் கொள்ள முடியும். ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். அந்த வில் பவர் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா வில் பவர் வந்து நிறைய பேர் குறைந்த நிலையில ஆயிரும். ஏன்னா நம்ம குடும்பங்களே இருக்கிறவங்க நம்ம மேல ஈஸியா டாமினேஷன் பண்ணிடுவாங்க. நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வழிக்கு கொண்டாந்துருவாங்க. அது சரியான வழியா இருந்தா பரவாயில்ல. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இது எல்லாத்துலயும் தப்பிக்கிறதுக்கு மிக எளிய நுட்பமே அருட்காப்பு. அதை மட்டும் மறந்துடவே முடியல. இந்த எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நீங்க வெற்றி பெற வேண்டும். அருட்காப்பு, அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷிங்கிற ஒரு குரு, இது 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல இருக்கிறவங்களுக்கு அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி,
இதே இது நான் வேற மார்க்கத்துல இருக்கேன்னா அதுல இருக்கவங்க குருவா இருக்கிறவங்கள நீங்க வச்சுக்கோங்க. அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. யாரை குருவா ஏத்துக்கிறோமோ அவங்க அந்த மார்க்கத்துல இருக்கிறவங்க அவங்கள குருவா ஏத்துக்கணும். எந்த தப்புமே கிடையாது. இப்ப நான்லாம் இருக்கிறேன்னா இப்ப ஷிரடி சாய்பாபா, சிவபிரபாகர சித்தயோகி இவங்க எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் என்னை தெய்வமா நான் ஏத்துக்கிறேன். என்னுடைய குருவாக அடுத்த வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களை ஏற்றுக்கிறேன். இது மாதிரி உங்களுடைய எண்ணத்தில் தெளிவு வர வேண்டும். வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு, குறிக்கோளை நோக்கிய பயணத்தை அடைவதற்கு எண்ணத்தில் தெளிவு வேண்டும். எண்ணத்தில் எப்பொழுதெல்லாம் குழப்பம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கண்களை மூடி புருவமத்தில் அருட்காப்பு போட்டுட்டே வாங்க. புருவமத்தியில கவனித்து வச்சுக்கிட்டு ஒரு 3 தடவையாவது சொல்லணும். சொன்ன அடுத்த வேகமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணம் இமீடியட்டா அது சரியான விதத்துக்கு வந்து சேர்வது பார்த்தீங்க. எவ்வளவு பெரிய இதுல போனாலும் அந்த ஹேண்ட் பிரேக்னு கார்ல வச்சிருக்காங்கல்ல, அந்த ஹேண்ட் பிரேக் போடுற மாதிரியான விஷயம் இருக்கா. எவ்வளவு சிக்கலான சூழ்நிலையில ஒரு விபத்து நடக்க போகுதுன்னா கூட ஹேண்ட் பிரேக் போட்டோம்னா அது நின்றும். இது மாதிரியான ஒரு விஷயம் தான் அருட்காப்பு. அருட்காப்பு இதுல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பயன்படும். ஏன்னா இன்றைக்கு அருட்தந்தை அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை தாண்டி பல்வேறு விதமாக பயிற்சிகளை அதிகப்படுத்தி சாமிஜி எல்லாத்தையும் தாண்டித்தான் இறைநிலை தவத்தை சொல்லி கொடுத்தாங்க. இப்ப எல்லாரும் இறைநிலை தவத்தை சொல்லி அதுல இருந்து ஆற்றலை பெறுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி இப்ப நம்ம எடுத்தோடனே நம்ம பலாப்பழ கடையை விரிச்சு வச்சுட்டோம். அப்ப அதை நோக்கி எல்லாமே வரத்தான் செய்யும். மகரிஷி சொல்லிக் கொடுத்த போது எப்படின்னா முதல்ல தன்னை வலுப்படுத்து, தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்து, தன்னுடைய சூழ்நிலையை வெளிப்படுத்து, அதுக்கு பிறகு நீ சக்திகளத்தோட இணை, அப்புறம் இறைநிலையோட இணைன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா எடுத்தோன்னா இறைநிலைக்கு போய் அப்புறம் அந்த இறைநிலையில இருந்து அப்புறம் அப்படி வர மாதிரி நிறைய நுட்பங்களை கையாளுறான். ஏன்னா அது மக்களுக்கு ஈர்ப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவது ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரணம். எந்த காரணமா இருந்தாலும் சரி, அருட்தந்தை அவர்கள் சொல்லிக் கொடுத்தா அந்த அருட்காப்புங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு எத்தனை குருமார்கள் இருந்தாலும் அவர்களை தெய்வமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதில் இருப்பவர்கள் இங்க இருக்கிறவங்களே நிறைய பேர் குருவா உங்களுக்கு தோணுச்சா அவங்கள தெய்வமா பாருங்க. குருவானா ஒரே குரு அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி. எப்பவுமே அதுல குழப்பம் வரும்போது நம்மளால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாம போறதுக்கு காரணம் பல்வேறு குழப்பங்கள். இப்ப இது மத்த எல்லா மதங்களையும் பாருங்க. அவர் இப்ப அன்புக்குரிய கிறிஸ்தவ மதத்துல பாருங்க, இயேசுதான் அவங்க கரெக்டா எடுத்திருப்பாங்க. அதோட விளைவு அதோட பலனை அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க. இஸ்லாத்தை எடுத்துக்கோங்க, அவர் காட்டி அல்லாவை எடுத்துருப்பாங்க. நம்மளதான் பல்வேறு நபர்கள் நான் கொஞ்ச நாள் நல்லா பயிற்சி எடுத்து வந்துட்டேன், நான் ஒரு குருவாயிருது. அப்புறம் என்னை சுத்தி 4 பேர் குரு குருன்னு சொல்ல வேண்டியது, அது எனக்கு ஹாப்பினஸ் தந்துட வேண்டியது, அதை வச்சு மற்ற ஓடிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இருக்கட்டும். ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோட இருங்க. ஏன்னா நீ குறிக்கோளை நோக்கிய பயணம்ங்கிறதுல இதை கண்டிப்பா பேசாம எல்லாம் இருக்க முடியாது. பேசித்தான் ஆக வேண்டும். உங்களுடைய ஆற்றல் களத்தை எப்பொழுதும் குறைவில்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஜீவகாந்தத்தை பெறுங்கள். எப்பொழுதுமே நீங்கள் ஆற்றலுடன் இருக்கிறீர்களான்னு பார்க்க ஆரம்பிங்க. நீங்க ஆற்றல் நிறைந்திருந்தா நீங்க நடக்கும்போது, பேசும்போது, உங்களுடைய தொழில்ல, குடும்பத்துல, உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். அனைத்திற்கும் குறிக்கோளை நோக்கிய பயணத்திற்கு அடிப்படையான விஷயமா நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அருட்தந்தை காட்டியிருக்கிற ஒரு அற்புதமான விஷயம். தெளிவா பண்ணிட்டே வாங்க. என்னென்ன செய்யணும்? உடற்பயிற்சி, காய்கல்ப பயிற்சி, தவம், தற்சோதனை. இந்த 4ஐயும் தொடர்ச்சியாக செய்வது மட்டுமே குறிக்கோளை நோக்கிய பயணத்திற்கு செல்ல முடியும். அதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா குறிக்கோளை இது பண்ணுங்க. அப்புறம் பிரச்சனைகள் வரும்போது எப்படி கையாளுறீங்கிறத பாருங்க. உங்க வாழ்க்கையில வெற்றிகளை நோக்கி போகணும்னா என்னென்ன செய்யணுங்கிறத அது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. உங்களுடைய எண்ணம் எதை நோக்கி போகுது. எண்ணம் சரியில்லைன்னா வாழ்க்கை சரியில்லாம போயிடும். எண்ணம் ஏதாவது தவறா போகுதா அடுத்த செகண்டே நீங்க அர்க்காப்பு போடுங்க. அடுத்த செகண்ட் அது ஓடி அந்த ஹேண்ட் பிரேக் போடுற மாதிரி. நம்ம சாமானிய மனிதர்கள் எத்தனையோ ஜென்மத்துல ஏற்பட்டிருக்கிற கர்மைய பதிவு உள்ளுக்குள்ள இருக்கு. அது எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி எண்ணம் எங்கேயாவது தவறா ஓடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் அர்க்காப்பு போட ஆரம்பிச்சாங்க ஹேண்ட் பிரேக் போடுறோம்னு அர்த்தம். ஹேண்ட் பிரேக் போட போடவே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியில் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம அவேர்னஸ் இருந்தா தான் ஹேண்ட் பிரேக் போட முடியும். இல்லைன்னா ஹேண்ட் பிரேக் போட முடியாது. எனவே ஹேண்ட் பிரேக் போடணும்னா அந்த அவேர்னஸ் இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு தகவலை பதிவிட்டு இன்னமும் பேசுறதுனா நான் 1 மணி நேரத்துக்கு மேல பேசிக்கிட்டே இருப்பேன். இப்ப ஏறத்தாழ பாத்தீங்கன்னா 45 நிமிஷம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இப்போதைக்கு இருக்கிறதுல உங்களுக்கு 3 விஷயத்த மட்டும் நினைவூட்ட விரும்புகிறேன். நம்ம எப்பொழுதுமே அருட்களமாக இருக்க வேண்டும். நம்முடைய பார்வையில் கருணை இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சில் கருணை இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளில் கருணை இருக்க வேண்டும். இதுல கருணையே வடிவானவனாக நான் இருக்கிறேன் என்ற உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொண்டு இந்த முறை ஆனந்த யோகத்தில் நான் பேசிய ஒரு அற்புதமான விஷயம் கைண்ட்னஸ் வேவ்ஸ், கருணையின் அலைகள்ங்கிறது. இந்த கருணையின் அலைகளை நீங்க எல்லாரும் பயன்படுத்தணும். ஏன்னா இந்த கருணையின் அலைகளை எல்லாராலையும் பயன்படுத்த முடியும். யார் ஆனந்த யோகத்துக்கு வரலைனாலும் இப்ப நான் சொல்லிக் கொடுக்குறேன்.
அந்த கருணையின் அலைகள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த 3 விஷயங்களை மிகச் சிறப்பாக நடத்துவதற்கு இந்த கருணை நிலைகள் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். நம்முடைய ஆன்மீக வெற்றிக்கு, நம்முடைய குடும்பத்தினுடைய ஆன்மீக வெற்றிக்கு, நம்முடைய வாழ்வில் வெற்றிக்கு அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கருணை நிலைகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். இப்ப அந்த கருணை நிலைகளை கொண்டு வருவதற்கு முன்பு நான் கருணை வடிவாக இருக்கிறேன், என்னுடைய கண்கள் கருணை வடிவாக இருக்கிறது, யார்கிட்ட கோபம் வந்தாலும் நான் கருணை வடிவானவன், எந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சுனாலும் நான் கருணை வடிவானவன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடுவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல கண்களை மூடி புருவ மத்திய கவனத்தை கொண்டு வரணும். ஒரு நிமிஷம் கவனத்தை வச்சுட்டு அப்புறம் துரியத்திற்கு கவனத்தை கொண்டு வரணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சந்திரன், சூரியன், சக்திகளும் அங்கே போயிட்டு கருணை நிலைகளாக இருக்கக்கூடிய இறை சக்திகள் என்னுடன் தொடர்பு கொள்ளட்டும், கருணை நிலைகள் எனக்குள் இறங்கட்டும் நினைக்கும். உச்சந்தரையில வந்து கருணை நிலைகள் இறங்கட்டும் நினையும். உச்சந்தரையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கருணை நிலையில நிறைவதை நினைங்க. உங்க உடம்புல என்ன நோய் இருந்தாலும், உங்களுடைய வாழ்வில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த கருணை நிலைகள் தீர்க்கட்டும் நினையும். நிச்சயமா அந்த கருணை நிலைகள் தீர்க்க ஆரம்பிக்கும். உடல் நோய் நீங்கும், உங்களுடைய மனநோய் நீங்கும், உங்க வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்ம வினைகளை நீக்கக்கூடியது அந்த கருணை நிலைகள். அந்த கருணை நிலைகள் உங்களுக்குள்ள நிறைஞ்சது பிறகு கை ரெண்டையும் தேய்ச்சிட்டு கையை உயர்த்துங்க. உங்க வீட்டுக்கு முழுக்க அந்த கருணை நிலைகள் அனுப்புங்க. வீடு முழுக்க கருணை நிலைகள் நிறையட்டும் நினைங்க. வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் நினைச்சு கருணை நிலைகளை அனுப்புங்க. உங்க மனைவியை நினைச்சு அனுப்புங்க, கணவனை நினைச்சு அனுப்புங்க, உங்க பிள்ளைகளை நினைச்சு அனுப்புங்க, உங்க வீட்டுல இருக்க பொருள்களை நினைச்சு அனுப்புங்க. உங்க உறவுகள்ல குடும்பத்துல பிணக்கு இருந்தா அவங்க பிணக்கு தீரட்டும்னு நினைச்சு அவங்களுக்கு கருணை நிலைகளை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நினைச்சு அவங்களுக்கு அனுப்புங்க. அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் கருணை நிலைகளை அனுப்புங்க. எப்ப உங்களுக்கு இதுவா இருந்தாலும் சரி கைண்ட்னஸ் வேவ்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. கருணை நிலைகள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. இந்த கருணை நிலைகளை அப்படியே குடும்பங்களுக்கு அனுப்புங்க. அதுக்கு பிறகு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்க, இந்தியாவுக்கு அனுப்புங்க, உலகம் முழுவதுக்கு அனுப்புங்க, பிரபஞ்சம் முழுவதுக்கு அனுப்புங்க. நீங்களே கருணையின் வடிவானவராக மாறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்வில் குறிக்கோள்களை நோக்கிய பயணம் சிறப்பாக அமைய ஆரம்பிக்கும். உங்களுடைய தொழில்களுக்கு கருணை நிலைகளை அனுப்புங்கள், உங்களுடைய உறவுகளுக்கு அனுப்புங்கள், உங்களுக்கு நீங்களே நிறைய அனுப்புங்கள். உங்களுடைய பயிற்சிகளுக்கு கருணை நிலைகளை நிரப்புங்கள், உங்களுடைய கண்களின் கருணை நிலைகளை நிரப்புங்கள், உங்களுடைய வார்த்தையில் கருணை அலைகளை நிரப்புங்கள், உங்களுடைய உடலை சுற்றி கருணை அலைகளை பரப்புங்கள், உங்களுடைய இல்லத்தை சுற்றி முழுமையாக கருணை அலைகளை நிரப்புங்கள். உங்க வாழ்வு முழுவதும், உங்கள் குடும்பம் முழுவதும், உங்களை சுற்றி இருக்க நபர்கள் முழுவதற்கும் கருணை நிலைகளை நிரப்புங்கள். அவர்கள் வாழ்க்கையும் உயரும், உங்கள் வாழ்க்கையும் உயரும், உங்களுடைய உயர்ந்த நிலையை நீங்கள் சென்றடைவீர்கள் என்ற தகவலை பதிவிட்டு மீண்டும் இன்னொரு முறை சந்திக்கிறேன். எப்பொழுதுமே நம்ம வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியாகவே வைத்துக் கொள்வோம். அது போன்று கேள்வி பதில் நிகழ்ச்சியை அறியப்படுத்துவோம். கருணை நிலைகள் வேவ்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் வேவ்ஸ் அப்படிங்கிறத மட்டும் அடிக்கடி மனசுக்குள்ள சொல்லிக்கிறேங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நினைங்க. அடுத்த செகண்டே கைண்ட்னஸ் வேவ்ஸ் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சது. வந்தோன்னு உங்க கண்கள்ல கைண்ட்னஸ் வேவ்ஸ் நிறைய நினைங்க. உங்க வார்த்தையில கைண்ட்னஸ் வேவ்ஸ் நிறைய. எங்கேயாவது யார்ட்டையாவது கோபமா பேச வரும்போது கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா கைண்ட்னஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க நாக்குல கைண்ட்னஸ் வேவ்ஸ் வர ஆரம்பிக்கும், உங்க கண்கள்ல கைண்ட்னஸ் வேவ்ஸ் வர ஆரம்பிக்கும். நீங்க ஒரு உயர்ந்த நிலை அடைவீர்கள். நீங்கள் அனைவரும் அடுத்து இந்த வேதாத்திரை முயற்சி போல் உயர்வீர்கள் என்ற தகவலை பதிவிட்டு இந்த சொல்லியிருக்க விஷயங்களை தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் விதைகளை இன்று சிந்தித்து பாருங்கள். விதைகள் சரியில்லாத விதைகளாக இருந்தால் அப்புறப்படுத்திவிட்டு புதிய விதைகளை கொண்டு வாருங்கள். இந்த விதைகளே உங்களுடைய வாழ்க்கையில் குறிக்கோளை நோக்கிய பயணத்திற்கு வெற்றிகரமாக அமையும் என்ற தகவலை பதிவிட்டு வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்ற தகவலை பதிவிட்டு இதை பார்த்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் அருட்பேராத்தின் கதையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பற்றி மேலோங்கி வாழ எல்லாம் இந்த இறையரின் குருவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக ஏற்றும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த இறை சாதனை மார்க்கத்திற்கும் இறைமலர் நேயத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நீர்ச்சொந்தங்களுக்கும் என்னுடைய தவாற்றல் எப்பொழுதும் உதவியாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா இருக்காங்களான்னு பார்த்தேன் ஐயா. சரிம்மா. வாழ்க ஐயா, ரொம்ப சிறப்பு. எப்போதுமே நீங்க செய்யறதுதான் எங்களுக்கு சொல்வீங்க. நாங்களும் இதை செய்து நிறைய பயன் அடைஞ்சிருக்கிறோம்.
அதே மாதிரி இன்னைக்கும் நீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. நம்ம வந்து நம்ம நம்ம ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு இருக்கிறோம், பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு இருக்கிறோம், குடும்பத்துல எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்போ அதற்கான நேரத்தை சரியா பயன்படுத்தணும். குடும்பம்னா அதுக்கான நேரம், பொருளுக்குன்னா அதுக்கான நேரம். அப்ப நம்ம ஆன்மீகத்துக்குன்னா மெயினா நீங்க நம்ம சொல்றது என்னன்னா உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனை. இது வந்து நம்ம கண்டிப்பா இதை நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கறத ஆழமா சொன்னீங்க ஐயா. அத மாதிரி நீங்க எப்போதுமே அருட்காப்ப ரொம்ப சிறப்பா சொல்றீங்க. இதை நாங்க நல்ல பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு அருட்கா போடும்போது நம்ம துரியத்துல இருந்து போடணும். அடுத்தவங்களுக்கு போடும்போது நம்ம பிரபஞ்ச களமளவு விரிந்து அங்கிருந்து நம்ம அருட்காப்பு சொல்லணும் அப்படின்றதும் ஆழமா சொன்னீங்க. எத்தனை பேருனாலும் தெய்வமா எடுத்துக்கலாம். ஆனா நமக்குன்றது வந்து நம்ம அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி நம்ம அதை குருவா எடுத்துக்கிறோம். அது மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க விருப்பத்துல எதுனாலும் அதை செய்யலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப சிறப்பா நீங்க அதை சொன்னீங்க ஐயா. அப்ப நம்ம கருணை அலைகள் அது ரொம்ப சிறப்புங்க ஐயா. நம்ம கருணைகளை வாங்கி நம்ம குடும்பத்துல உள்ளவங்க யாருக்குனாலும் அதை கொடுக்கலாம். ஏன்னா பிரபஞ்ச களத்துல நிரம்பி இருக்குது. நம்ம வாங்குறதுதான். அப்ப அதுக்கு நம்ம கிட்ட என்ன வேணும் அப்படின்னா காந்த திணிவு இருக்கணும். நம்ம ஜீவகாந்தம் நமக்குள்ள திணிவா இருந்தா நம்ம எவ்வளவு நாள் நம்ம வாங்கலாம், எவ்வளவு நாள் நம்ம கொடுக்கலாம். எல்லாமே பயிற்சி தான். அதுவும் நம்ம வேதாத்திரியத்துல இல்லாத பயிற்சியே இல்லை. அதை நீங்க ஒன்னொன்னே உணர்ந்து உணர்ந்து பார்த்து அது எங்களுக்கு நீங்க சொன்ன விதம் வந்து ரொம்ப சிறப்புங்க ஐயா. கண்டிப்பா நாங்க வந்து இத சிறப்பா பயன்பெறுவோம். இந்த அருட்காப்பு சொல்லுவோம். அதுலயும் ஒண்ணு சொன்னீங்க, தவம் பண்ணாலும் நம்ம தற்சோதனை பண்ணணும். ஏன்னா தவம் பண்ணாலும் நிறைய பேர் நம்மளை ஏமாத்திடுவாங்க. தற்சோதனை நமக்கு ரொம்ப 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 அவசியம் அப்படிங்கிறதையும் ஆழமா சொன்னாங்க. மிக சிறப்பு ஐயாவோட உரை. எல்லாருமே துரியத்துக்கு வந்துடலாம் ஐயாவை வாழ்த்துறதுக்கு. கண்டிப்பா எல்லாருமே நம்ம செயல்படுத்தி அந்த பலன் அதைதான் ஐயா சொல்லிட்டாங்க. சொல்லால் மட்டும் நம்ம சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். நீங்க அதை உணர்ந்து பார்த்து நீங்க நிறைய பேருக்கு சொல்லுங்க. நான் உணர்ந்ததை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க உங்க செயல் கொண்டு வந்து நீங்க அந்த பலன் அடைந்து அதை நம்ம ஏன்னா அடையாம நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அதனாலதான் ஐயா திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை நம்ம கொடுக்குறாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருமே அந்த பயிற்சிகள் ஒன்னொன்னே ஐயா சொல்றது பயன்படுத்தி நிறைய பேருக்கு பயன் பெறுவோம்னு சொல்லி ஐயாவை எல்லாரும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கோம். எல்லாரும் துரியத்துக்கு வந்துடலாம். இந்த சிறப்பான நல்லது ஒரு தினம் விநாயகர் தினத்துல ஐயா நமக்கு ஒரு சிறப்பான உரை. எல்லாமே ஐயா சிம்பிளா சொல்லுவாங்க, ஆனா வேல்யூ ஜாஸ்தி. ஐயாவோட தொண்டு மென்மேல சிறக்கணும். ஹீலர் இமயவரம்பன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட சந்தேகம் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். நம்ம கேட்கிற கேள்வி நிறைய பேருக்கு பலனா இருக்கும். வாழ்க வளமுடன். புவனேஸ்வரி அம்மா அன்மிட் கொடுத்திருக்கேம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன்மா. புவனேஸ்வரிமா வாழ்க வளமுடன். ஐயா ஜீவகாந்த பயிற்சி பண்றவங்க நிறைய அல்கா போடணும்னு சொன்னீங்களே ஐயா, எதனாலங்க அப்படி? ஆமா, நம்ம கடையை திறந்து வச்சிரோம்ல. ஓ, அப்ப நம்ம பலாப்பழ கடையை திறந்து வச்சோம். எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம்ல. சரி சரிங்கய்யா. நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஈர்க்க ஆரம்பிக்கும். ஓ, அப்ப நம்ம காப்பு பலாப்பழ கடையை திறந்து வைக்கிறது நான் அதுதான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். ஓ சரிங்கய்யா. அதுல ஆளும் வருவாங்க, ஈயும் வரும், எல்லாம் வரும். சரிங்கய்யா. காப்பு ரொம்ப முக்கியமா. நீங்க சொன்ன நல்லா இருந்தீங்க. காப்பு நினைச்ச நிமிஷம் நிமிஷம் போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. நன்றி. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்யா. நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. பெரியநாயகியம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். இந்த கண் திருஷ்டின்றது உண்மையில அது எந்த அளவுக்குங்க ஐயா? நாங்க என்னன்னா நீங்க அழுத்தமா போடுறீங்கன்னா ஒண்ணும் பண்ணாது. அதுதாங்க ஐயா. நாங்க இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாம அந்த சாரிங்க அந்த அருட்காப்புன்றது ஒரு முறைதான் சொல்லணும்ட்டு ஒரு இது இருக்கு நமக்கு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நாங்க இதுல WCல நம்ம தவம் எடுக்கும்போது அது ஒரு முறைதான் சொல்லணும், சங்கல்பம் 3 முறைன்னு அந்த இதுல நாங்க ஒரு முறை சொல்லுவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அருட்காப்பே சொல்றது இல்ல. வெளியில போனா
ஆமாங்க ஐயா. அது வந்து அனுபவத்துல அது அப்போ நம்ம அது சரியா அழுக்காப்பு போட தெரியாம அது புரிதல் இல்லாம இவங்க இந்த வயசுல 2 மாடி ஏறி போறாங்க, 2 பக்கெட் துணி காய போடுறாங்க அப்படின்னு அவங்க பேசி பேசி அந்த உண்மையில அந்த திருஷ்டி வந்து அது நம்மளுக்கு எதுவுமே வராது. உண்மையில நீங்க மட்டும் அருட்காப்பு போட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அருட்காப்பு போடாம இருந்தோம்னா எல்லாமே வரும். ஆமா யாருமே எனக்கு தெரிஞ்ச அருட்காப்பை வலியுறுத்தி சொல்றதே இல்லம்மா. அருட்தந்தை சொன்னாங்க எங்க அம்மா, அப்புறம் நான் சொல்றது. அப்புறம் ஏதோ உண்மையில ஒரு பேராசிரியர் சொன்னாங்க. ஆமாங்க அந்த ம். அருட்காப்பு சங்கல்பம் இதெல்லாம் 108 முறை 108 முறை சொல்ல 1008 எவ்வளவு வேணா சொல்லிட்டே இருக்கலாம்ன்றதெல்லாம் இப்பதாங்க ஆமா. நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அத உண்மையில அது அது அம்மா காலம் மாறிக்கிட்டே இருக்குமா. ம், மொபைல்லாம் ஒரு காலத்துல ஒரு போன் தான் வீட்டுல இருக்கு. ஒரு வீட்டுல 10 போன் இருக்கு. அவ்வளவு ராகுகிரகத்தோட டாமினேஷன் என்ன. கரெக்டுங்கய்யா. அப்ப அதுல இருந்து பாதுகாத்துக்கணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணாதான் முடியும். நான் என்ன அருட்காப்பா அருட்கவசமா மாத்துங்க. அது உங்களுடைய கவசமா இருக்க வேண்டும். இரும்பு கோட்டையாட்டம் இருக்கணும் உங்க வீடு. அதுக்குள்ள தவறான நபர்கள் வர முடியாது. அவங்களுடைய பார்வையினை எதுவும் செஞ்சிடாதுங்கிற அளவுக்கு நம்மளை சுத்தி காப்பு இருக்கணும். இப்பதாங்க அந்த அது புரிதல் வந்துதான் இப்ப அதெல்லாம் நான் போட்டுட்டே எப்பவும் போட்டுட்டே இருக்கேன். எத்தனை முறை கூட போடலாம் போல அப்படின்னு இப்பதான் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுதுங்க இங்க என்ன வந்தது. எங்கேயாவது போச்சுனாவே போடணும்னு சொல்லணும். என்ன இது மேல யார் மேல கோமா போச்சுன்னா கூட அடுத்த செகண்ட் கண்ணை மூடி புறமையத்தை அந்த கவனத்தை வச்சு போட்டோம்னா அது ஓடுறதை நிறுத்திடும். மத்தியம் யாரையாவது சபிக்கிற மாதிரி கோவம் வந்துச்சுன்னா கூட நீங்க யோசிச்சு இதை அர்க்காப்பு போட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் வராது. யாராவது உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசிக்கிறதோ நீங்க உங்களுக்கு நீங்களே மனசுக்குள்ள அர்க்காப்பு போடுங்க. அவங்க ஒண்ணு தள்ளி போயிடுவாங்க, இல்லைன்னா நீங்க தள்ளி போயிடுவாங்க, இல்லைன்னா யாராவது ஒரு ஆள் வந்து வேற பேச்சு பேசி முடிச்சு விட்டுருவாங்க. அதுங்க இவ்வளவு டெக்னிக் நுட்பம்லாம் எங்களுக்கு தெரியலைங்க. ஆனா அது நீங்க இப்ப எல்லாம் கத்துக்கிட்டீங்களாமா? இதை பயன்படுத்தி ஆமா பிரம்மாண்ட விஷயம் நீங்க. ஆமாங்க. நீங்க வந்து ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம இங்க இதுல இந்த 4-5 வருஷமா நிறைய விஷயம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோங்க ஐயா. உங்ககிட்ட அது ஆமாங்க. நீங்க அந்த கருணை அலைகள் அதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திக்கும் போது உண்மையிலே அது ஆனா நம்ம உடம்புதான் அது வந்து கொஞ்சம் அந்த கருணை அலைகள்ன்றது நமக்கு நல்ல நிரம்புற மாதிரி நல்லா ஃபீல் ஆகுதுங்க. ஆனா அப்புறம் கொஞ்சம் அது டயர்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அது உடம்பு தாங்கக்கூடிய இது இல்லையா என்னன்னு அது என்னங்க? ஆமா, அதனாலவே வித்து மையம் சரியா இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் காயல்ப பயிற்சி காய்கறிகள் பயிற்சி அதுக்காக தான் இப்ப களம் காயகல்பம். மாறி களம் ஸ்ட்ராங்குங்காரதான் தான் இது எல்லாத்தையும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்குத்தான் காய்கறிகள் பயிற்சின்னு சொல்லிட்டு அதுங்க அது நல்லா நல்ல உணர்வு வருது, நல்லா இறங்குது உள்ள அந்த உடம்பு ஃபுல்லா லேசா கூட இருக்கு. அந்த அனுபவம் நல்லா இருக்கு. ஆனா அது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே தக்க டயர்ட் வைக்கிற அளவுக்கு அவங்க களத்துல ஸ்ட்ரென்த் இல்ல. அதுதான் மேட்ரு. அது தக்க வைக்கிற அளவுக்கு உடம்பு இருக்குங்க. நம்ம மதனை அதுக்குதான் 13 முறை பண்ணுங்க பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஆமா, அவர் உள்ள பிறதான் காய்கறி பத்திர நானே உண்மையிலே தீவிரமானேன். ஓப்பனா சொல்றது அவர் எனக்கு கிடைச்ச ஒரு வரமா தான் நான் பார்ப்பேன். ஆமாங்க. அவரு இப்ப அவரு நல்லா அந்த காயகல்ப பாடல்லாம் ஐயா எடுத்து எங்களுக்கு 13 முறை செய்யணும், குறைஞ்சது 10ஆவது செய்யணும்னு சொல்லிதான் இப்ப அதை நாங்க ஒவ்வொரு நானே அவர் முறையும் சொல்லித்தாம செய்யறேன்னு சொல்றேன். அப்புறம் சொல்றீங்க நீங்க சொல்றது என்ன பெரிய விஷயம். அதனால அவருக்கு நம்ம எல்லாரும் நன்றி மனப்பூர்வமா சொல்லுவோம். உண்மையிலே நன்றி சொல்லுங்க. எல்லா ஆசிரியர்களுமே நாங்க நன்றி இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறீங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா வாழ்க வளமுடன். சாம்சங் அன்மியூட் கொடுத்திருக்கேம்மா. ஹலோ வணக்கம் சார். வணக்கம்மா சார். என் பேர் ஜெயலட்சுமி சார். நான் உங்களோட கிளாஸ் வந்து விழிப்புணர்வுன்ற அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன் சார். அமேசிங், ரியலி பாத நமஸ்காரம் சார். அண்ட் தென் இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லா அட்டன் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது சார். வெற்றி திருமகள்னு அர்த்தமா? எஸ் சார், தேங்க்யூ சார். இறை மதன் சார், வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள், லோகாம்பால் அம்மா அவர்கள், இங்க இருக்கிற அத்துணை நபர்களுக்கும் பாத நமஸ்காரம். ரொம்ப ரொம்ப சிறப்பு. நன்றிகள் சார். நன்றிகள். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அதாவது பிரச்சனை அதை நம்ம சந்திக்கிற இது அப்ப நம்மகிட்ட வில் பவர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம அந்த டைம்ல பாக்கணும். அப்படிதானாங்க ஐயா? அது பொறுப்பேற்றுக்கிறது எப்படி ஏத்துக்கிறோம்? பொறுப்பேற்றுக்கலையா எஸ்கேப் ஆக முயற்சி பண்றோமா? அதுக்கு நான் நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா இல்ல தர்மத்தை பேசுறேன்னா? எல்லாத்துக்கும் நியாயம் பேசலாம். என் பிள்ளை ஒன்றும் தப்பே இல்லைன்னு நியாயம் பேசலாம். ஆனா அது தர்மமா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
நியாயம் அந்த பிரச்சனை பேசுறதுக்காக படிச்சேன். அந்த படிப்பே விட்டுட்டு உட்கார்ந்துருக்கணும். அப்புறம் மத்தவங்க இதை எடுக்கிறது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. ஐயா நீங்க நியாயம் பேசுற லாயர் படிப்பை விட இது எந்த உயர்ந்த லெவல்ல இருக்குதுங்க ஐயா. அறக்கட்டளை உண்மையிலே தான் நன்றி சொல்லுங்க. வாழ்க்கணும். கண்டிப்பாங்க ஐயா. நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள். ரொம்ப சிறப்புங்க ஐயா. அதுவும் நீங்க நிறைய கத்திருக்கீங்க, நிறைய இடம் போய் நிறைய அனுபவம் பட்டிருக்கீங்க. அதுவும் நீங்களும் அதை பயிற்சி பண்ணி எங்களுக்கு கொடுக்குறீங்க. அது சிறப்புங்க ஐயா. அதாவது நம்ம பிரச்சனை பார்க்கணும், அதுல நம்ம எந்த இது இருக்கிறோம், நியாயத்தை பாக்குறோமா தர்மத்தை பாக்குறோமா, நம்ம தர்மத்து பக்கம் நிக்கணும். ஆமா. அதுக்கு நம்ம கிட்ட மனோசக்தி எந்த அளவுக்கு இருக்கு, எல்லாமே மனோசக்தி கூட அருட்காப்பே நமக்கு பெரிய ஒரு ஆமா. சக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறது. அப்ப நம்ம நேரம் இருக்கும் போதெல்லாம் அருட்கா போட்டு போட்டு வரும்போது அந்த இடத்துல நம்ம எந்த நிலையில என்ன பேசணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா உணர முடியுதுங்க ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்கிறோம். நல்லா உணர்ந்து பேசுறீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஷாய் அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கேம்மா. ஷாய். வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்ப நிறைய மெடிடேஷன்ஸ்னா இப்ப வந்து நிறைய காலையில இருந்து பண்ணிட்டே இருக்கோங்க ஐயா. இப்ப பண்ணும்போது அந்த மார்னிங் மெடிடேஷன்ஸ்னா பண்ணும்போது பார்த்தா அந்த மெடிடேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமா பாடி பெயின் அதிகமாகுதுங்க ஐயா. அது வந்து அது எப்படி இருக்குங்க ஐயா, நல்லதா இல்ல எப்படி, இல்ல நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு உடற்பயிற்சி செய்யலாமா? எளிய முறை உடற்பயிற்சி பண்றேங்க ஐயா. இல்ல, எளிய முறை உடற்பயிற்சி செஞ்சா வலிதான் வராதுமா. எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கலாம். உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு வலியே வராது. ஓ சரி சரிங்க ஐயா. நீங்க உடற்பயிற்சியில கவனம் செலுத்துங்க, கண்டிப்பா வலிதான் வராது. வாழ்க்கை வளமுடன். நன்றி. ஓகே, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க. மிக சிறப்புங்க ஐயா. மிக மிக சிறப்பு ஐயா. வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுவாங்க. அதாவது என்ன சொல்றது, உணர்ந்து ஓதுன்னு சொல்ற மாதிரி பேச்சு கம்மியா என் இருக்கும். உயிர் சொந்தங்கள் எல்லாருமே என்னுடைய உயிர் சொந்தங்கள் தானே. எல்லாரும் இறைநிலை அடையணும். நான் டெய்லி தவம் பண்றேன். என் கூட கண்டிப்பா ரூம்ல இருக்கிறவங்க இருக்கவங்க எல்லா உயிர் சொந்தமும் இறைநிலை அடையணும். உடலுக்கு வேண்டுமானால் ஜாதி இருக்கலாம், மதம் இருக்கலாம், மொழி இருக்கலாம். என்னுடைய உயிருக்கும் உங்களுடைய உயிருக்கும் ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. அனைத்தும் ஒவ்வொரு இடத்திலிருந்து வந்ததுங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால உங்க எல்லாரையும் உயிர் சொந்தங்கிற வார்த்தையை பயன்படுத்தி என் உயிர் சொந்தங்கள் எல்லாமே இறைநிலை அடையணுங்கிறத என்னுடைய தவத்துல இருக்க சங்கல்பமே. நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. இறை சாதனை மார்க்கத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் கண்டிப்பா அந்த இறையுணர்வு நோக்கிய பயணம் தான். எல்லாருமே நம்ம உயிர் சொந்தங்கள் தான். குருவுக்குடைய சீடர்கள் அனைவருமே நம்ம எல்லாம் உயிர் சொந்தங்கள். ரொம்ப நன்றி ஐயா. எல்லாரோட ஜானகி அம்மான்னு ஒருத்தங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க ஐயா. ஜானகி அம்மா அன்மிட் கொடுத்திருக்கேம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஜானகிமா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா உங்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. புதுசு புதுசா ஒவ்வொரு உரையின் போது நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப தெரியாத விஷயமெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அருட்காப்பு வந்து நாங்க காலையில எழுந்திரிச்ச உடனே போடுவோம். அதுக்கப்புறம் இடையில வந்து எங்காவது டிராவல் பண்ணும்போது அந்த மாதிரி எல்லாம் போடுவோம். இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அருட்காப்பு போட்டோம்னா எங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து நாங்க தெரிஞ்சிட்டது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க ஐயா. இனிமேல் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த அருட்காப்பு மூலமா வந்து நாங்க தீர்த்துக்கலாம்னு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்குங்க பிரச்சனையே ஐயா. வராதம்மா. அருட்காப்பு போட்டீங்கன்னா பிரச்சனையே வராதம்மா. ஆமாங்க ஐயா. ஆமாங்க. ஹாப்பியா வாழலாமா. கொண்டாட்டமே வாழ்க்கைன்னு வாழலாமா. நாலாம் அப்படித்தான் வாழ்றேன். கொண்டாட்டமே வாழ்க்கைன்னு. நீங்க ஒவ்வொரு தடவையும் ஸ்பீச் கொடுக்கும் போதும் வந்து புதுசு புதுசா கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிறதுனால வந்து நம்ம வாழ்க்கை வந்து சந்தோஷமா தான் இருக்குது. நம்ம அதை வந்து அப்படிதான் அனுபவிக்கணும்னு சொல்லி நினைச்சுக்கிறோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பு ஐயா. அவங்க வந்து அன்பர்கள் கேட்ட கேள்விக்கும் மிக சிறப்பான ஒரு பதில் கொடுத்தாங்க. அது எல்லாருக்குமே உபயோகமா இருந்தது. மீண்டும் ஒரு முறை ஐயாவை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். கீழறி மேவரம்பன் ஐயா அவர்கள், அருட்பேராற்றல் அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.